Hi students, இன்னைக்கு exercise 2.3ல fourth problem பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. solveன்னு கொடுத்திருக்காங்க. 3x minus 2 is congruent to 0 mod 11 கொடுத்திருக்காங்க. ரிமைண்டர் அவங்களே என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க. 0ன்னு கொடுத்துட்டாங்க. இது நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம்னா சொல்யூஷன் முத given எடுத்து எழுதிக்கலாம். 3x minus 2 is congruent to 0 mod 11 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கொடுத்துட்டாங்க? 0 கொடுத்துட்டாங்க. நம்மள சால்வ் பண்ண சொல்லியிருக்கனால நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 3x minus 2 is equal to இந்த mod 11 எப்படி எழுதிக்கலாம்? 11 n எழுதிக்கலாம். இதுல n வந்து belongs to some integer. ஓகே, n என்னது? நம்மளுக்கு ஒரு integer. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த n-க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? x-ஓட வேல்யூ கிடைச்சிரும். 3x மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். 11n இருக்கு. இங்க இருக்க -2 அந்த சைடு போகும்போது +2 மாறிடும். இப்ப x தான் நம்மளுக்கு தேவை. x மட்டும் அகைன் இங்க வச்சுக்கலாம். 11n + 2 by இங்க இருக்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 3 இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துரும். ஓகே, அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த n-க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். x-ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். n-க்கு முதல் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 11 into 1 11 11 plus 2 என்ன 13 வந்துரும். 13 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. சோ 2 எடுத்து பார்க்கலாம். n is equal to 2 எடுத்துக்கலாம். அப்ப n-க்கு 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 11 into 2 plus 2 by 3 இருக்கும். 11 2s are 22 plus 2 divided by 3. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 24 divided by 3 வரும். சோ எக்ஸாக்ட்டா 3 ஆல டிவைட் ஆயிடும். எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் வரும். is equal to 8. ஓகே, நெக்ஸ்ட் என்ன போட்டு பார்க்கலாம்? 3 போட்டு பார்க்கலாமா? 3 போட்டோனே என்ன வரும்? 11 3s are 33 வந்துரும். 33 plus 2 என்னது? 35. 35 3 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம்? 4 எடுத்து பார்க்கலாமா? 4 எடுத்தோன்னே என்ன வரும்? 11 4s are 44 வந்துரும். 44 plus 2 என்ன வந்துரும்? 46 வரும். 46 3 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. சோ நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம்? 5 எடுத்து பார்க்கலாம். n is equal to 5. அப்ப x is equal to 11 into 5 plus 2 divided by 3 போடலாம். 11 5s are 55. 55 plus 2 divided by 3. அப்போ 55 plus 2 என்ன வந்துரும்? 57 வரும். divided by 3. 1 3s are 3. 5ல 3 போச்சுன்னா 2 இருக்கும். அப்ப பேலன்ஸ் 2 இங்க இருக்கும். இப்போ என்ன இருக்கு? 27 இருக்கு. அப்ப எத்தனை டைம்ஸ் போட முடியும்? 9 3s are 27. சோ 19 எக்ஸாக்ட்டா டிவைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம்? என்னக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா 5 இருக்கு. எதால நம்ம டிவைட் பண்றோம்? 3 ஆல டிவைட் பண்றோம். சோ டைரக்டா நம்ம ஒரு 3 இந்த 5ஓட ஆட் பண்ணிடலாம். அப்ப ஆட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வந்துரும்? 8 வந்துருமா? அவ்வளவுதான். அப்போ x is equal to 11 into 8 plus 2 divided by 3. 11 8s are 88 plus 2 divided by 3 இருக்கும். 88 plus 2 என்ன வந்துரும்? 90 வந்துரும். 90 divided by 3. 1 3s are 3, 3 3s are 9, 0, 30. இப்ப நெக்ஸ்ட் வேல்யூ எடுக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம்? 8 இருக்கு. எதால நம்ம டிவைட் பண்றோம்? 3 ஆல தானே டிவைட் பண்றோம். சோ அப்ப இந்த 8ஓட ஒரு 3 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 11 வரும். அப்ப n-க்கு பதிலா நீங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 11 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இப்போதைக்கு நம்ம ஒரு 3 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிருக்கோம். அது போதும். ஆனா இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப n-க்கு என்ன வேல்யூ எடுத்தோம்? 2 5 8 எடுத்தோம். x-ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு? 8 19 13 வந்திருக்கு. அது அப்படியே எடுத்து எழுதிடலாம். x is equal to 8, 19, 30 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.